kids, welcome to Asisa Kids YouTube channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா உலகம் சுற்றும் பூனை என்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் மஞ்சு என்ற பூனை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் ஆர்வமாக இருந்தது. ஏனென்றால் தினமும் வீட்டின் அருகே இருக்கின்ற சிறிய தோட்டத்தில் விளையாடும்போது பறவைகள் வானத்தில் பறப்பதை பார்த்து நானும் உலகத்தை பார்க்க வேண்டிய எண்ணம் வந்தது அதற்கு. ஒரு நாள் ஒரு பெரிய கப்பல் கிராமத்திற்கு வந்தது. மஞ்சு கப்பலில் ஏறி கப்பலோடு பயணிக்க தொடங்கியது. முதலில் அது இந்தியா சென்றது. அங்கு மசாலா வாசனை முழு தெருவையும் நிறைத்திருந்தது. பின்பு அது ஜப்பான் சென்றது. அங்கு மக்கள் சுஷி என்னும் உணவை சாப்பிடுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டது. மஞ்சு தொடர்ந்து பிரேசில் சென்றது. அங்கு கார்னிவல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்தது. பிறகு ஐக்கிய ராஜ்யம் சென்ற போது அதன் மீது ஒரு சிறிய துளி விழுந்தது. ஆனால் அது பிரிட்டிஷ் தேநீர் ருசித்து பார்த்து மகிழ்ந்தது. இவ்வாறு உலகம் முழுவதையும் சுற்றிவிட்டு மஞ்சு தனது ஊருக்கு திரும்பியது. அதன் கண்கள் பல வண்ணங்களை பார்த்திருந்தன, பல மொழிகள் கேட்டிருந்தன, பல உணவுகளை சுவைத்திருந்தது. ஆனால் அதன் மனம் சொந்த ஊரையே விரும்பியது. அது ஒரு பெரிய பயணம் செய்த பின்னர் வீட்டின் அருகே உள்ள சிறிய தோட்டத்தில் அமர்ந்து, உலகம் அழகானது, ஆனால் என் வீடு அதைவிட அழகானது என்று நிம்மதியாக உறங்கியது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எங்கு சென்றாலும், எவ்வளவு அழகான உலகத்தை கண்டாலும் சொந்த வீடு மற்றும் சொந்த ஊருக்கு ஈடாக எதுவும் இருக்க முடியாது. உலகத்தையே அனுபவிக்கலாம், புதிய அனுபவங்களை பெறலாம், ஆனால் நம் வீட்டின் சுகமும் அமைதியும் தனித்துவமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.